எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். குடியுரிமை சட்டம் மீறினவர்கள் மீது கடுமையான சோதனைகள். ஹசாவி, அப்பாசியா, யலி பகுதிகளில் பலர் கைது. குடியுரிமை சட்டத்தை மீறும் நபர்களுக்கு எதிராக அதிகாரிகள் தமது கடுமையான சோதனைகளை கடுமையாக்கியுள்ளனர். தனியார் பாதுகாப்புத்துறை விசா விவகாரங்களுக்கான பொதுத்துறையுடன் இணைந்து யலிப் அல் சுவைக் பகுதிகளில் பிரிசான ஆய்வு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கையை மேஜர் ஜெனரல் அப்துல்லா சஃபா சிறப்பு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உள்துறை செயலாளர் பலத்த மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்பார்வையிட்டிருக்கின்றனர். மீறும் நபர்கள், தேடப்படும் பட்டியலில் உள்ள நபர்கள் என்று பலர் கைது செய்யப்பட்டனர். நாடு கடத்துவது உட்பட தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். யலிப் அல் சுவேபியா மற்றும் அல் ஹசாவியா மற்றும் அப்பாசியா பகுதிகளில் தொடர்ச்சியான பாதுகாப்பு பிரச்சாரத்தின் அடிப்படையில் குடியிருப்பு மற்றும் வேலை பாதுகாப்பு சட்டங்கள் மீறியதன் அடிப்படையில் 51 நபர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். இதில் தனிப்பட்ட அடையாள ஆவணங்கள் எடுத்துச் செல்லாத 6 பேர் உள்ளடக்கம். ஆகவே வெளியில் செல்வோர் உங்களை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் இருந்தால் அதை கையோடு எடுத்துச் செல்லுங்கள், இல்லையென்றால் நீங்களும் கைது செய்யப்படுவீர்கள். விசா சட்டத்தை மீறினவர்கள் கண்டறியும் ஆய்வு சோதனைகள் தொடங்குவதற்காக கடந்த சனிக்கிழமை அதிகாலை யலி பகுதிகள் நுழைவாய்களிலும் வெளியேறும் வழிகளையும் மூடியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக காலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை 2 மணி நேரம் நடந்த இந்த சோதனையில் 350க்கும் மேற்பட்டோர் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். விசா சட்டத்தை மீறினவர்கள், தேடப்படும் நபர்கள் கைது செய்வதற்கான பாதுகாப்பு பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஊடக பொதுத்துறை உறுதிப்படுத்தவும் அவசர எண்ணான 112 அழைப்பதன் மூலம் நாட்டில் சட்டவிரோதமாக இருப்பவர்களிடம் சட்டத்துக்கு புறம்பாக இருப்பவர்களை நீங்கள் புகார் வழங்கலாம் என்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் பல்வேறு விளம்பர பலகைகள் கூட வைத்திருக்கின்றனர். இப்போதுதான் பல நபர்கள் சிந்திக்கின்றார்கள், இந்த பொதுமன்னிப்பு காலங்களை நாங்கள் பயன்படுத்த தவறியதை எண்ணி என்றுதான் வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது, காலம் கடந்து விட்டதாம். பொது அதிகாரம் சிவில் ஐடியிலிருந்து மேலும் 269 குடியிருப்பு முகவரிகளை திரும்ப பெறுகின்றதாம். குடிமை தகவல்களுக்கான பொது ஆணையகம் போலியான வீட்டு முகவரிகளை தொடர்ந்து நீக்கி வருகின்றார்கள். சமீபத்திய அறிவிப்பில் தனிநபர்களில் 269 முகவரிகள் நீக்கப்பட்டதாக வெளிப்பட்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கை கட்டட உரிமையாளர் அறிவிப்பின் அடிப்படையிலோ அல்லது கட்டிடத்தை இடிக்கும் அடிப்படையிலோ மேற்கொள்ளப்படுகின்றன. அதிகார சபையின் அறிவிப்பின் அடிப்படையில் முகவரி நீக்கப்பட்ட நபர் தங்கள் புதிய முகவரியை பதிவு செய்ய அதிகார சபைக்கு செல்ல வேண்டாம். அபராதங்களை தவிர்க்க அறிவிக்கப்பட்ட நாட்களிலிருந்து 30 நாட்களுக்குள் அவர்கள் ஆதார ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டாம். 1982 ஆண்டின் சட்டகன் 32 பிரிவின் கீழ் இணங்கத் தவறினால் 100 தினார் வரை அபராதங்கள் விதிக்கப்படும். இதே நேரத்தில் இந்த ஆய்வு பிரச்சாரங்களின் போது உங்களுடைய சிவில் ஐடி சரிபார்க்கப்படுகின்றது. சிவில் ஐடி சரிபார்க்கும் நேரங்களில் நீங்கள் வசிக்கும் முகவரியும் நீங்கள் இன்னுமொரு இடத்தில் இருக்கின்றீர்கள் என்ற விவரங்களும் அவர்களுக்கு தெரிந்தால் அதற்கும் அபராதம் இருக்கு என்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே போலியான முகவரிதாரர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க குவைத் தயார் நிலையில் இருக்கிறது. கைதுகள் இடம்பெறலாம், அபராதங்கள் விதிக்கப்படலாம், ஒருவேளை இரண்டையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். குவைத்தின் நற்பெயரை மீட்டெடுக்கவும் பிரதேசத்தின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டவும் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் இந்த விசேட உத்தரவை வழங்கியிருக்கிறார். ஆகவே குடியுரிமை சட்டத்தை மீறினவர்கள் தொடர்பாக சிவில் தகவல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சகால் விண்ணப்பத்தின் மூலம் அனுப்பப்பட்ட அறிவிப்பின் மூலம் ஒவ்வொரு சொத்து உரிமையாளரும் வீட்டில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரது முகவரியை புதுப்பிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். இதற்கு கால அவகாசம் 2 மாதங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. பின்னர் அவருக்கு இல்லாமல் மாதத்துக்கு 20 தினார் அபராதம் விதிக்கப்படும், சரியான முகவரிகள் இல்லை என்றால். ஆகவே அவர்கள் வசிக்காத முகவரியில் புலம்பெயர்ந்தவர்கள் பாரிய பதிவு நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றனர். ஆகவே பாதுகாப்பு அதிகாரிகள் விசா விடயத்தை மீறினவர்கள் கைது செய்வதை மிகவும் கடினமாக்கியும் இருக்கிறார் என்று உள்துறை அமைச்சர் அறிவிக்கின்றார். விசா 2018 மாற்றம் தொடர்பான ஒரு புதிய தகவல் ஒன்றை பார்ப்போம். மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பணியாளர்களிடமிருந்து அவர்களின் வசிப்பிடங்கள் பிரிவு 20 இலிருந்து 18க்கு மாற்றுவதற்கான கோரிக்கையை பெற தொடங்கியிருக்கின்றனர்.
ஆகவே வீட்டுப் பணியாளர்கள் 20வது பிரிவின் கீழ் தங்கள் வசிப்பிடத்தை தனியார் துறைக்கு மாற்றுவதற்கு மனிதவள பொது ஆணையகத்தின் முடிவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஜூலை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 2 மாதங்களுக்குள் விசாகன் 18 கீழ் பணி பதிவிட உரிமை. இந்த முடிவு பரிவர்த்தனையின் ஒப்புதலுக்கு 3 நிபந்தனைகளை அமைத்தது. முதலாளி நேரில் வருகை, வீட்டுப் பணியாளர்கள் ஸ்பான்சர் வசிப்பிடத்தை மாற்ற ஒப்புக்கொண்டதை சரிபார்த்த பிறகு விசா விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சின் பொதுத்துறையில் ஒப்புதல், விளக்க காட்சி, விண்ணப்பதாரர் குவைத்தில் குறைந்தபட்சம் 1 வருடமாவது தங்கியிருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆக இது தொடர்பாக நிறைய செய்திகளை சொல்லியிருந்தாலும் இன்று அது தொடர்பான பதிவுகள் ஆரம்பமாகி இருக்கின்றது. இன்னும் 2 மாதங்கள் இது நடைமுறையில் இருக்கும் என்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. தேவையுடையவர்கள் சரியான முறையில் முந்திக்கொண்டு பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் கலகலப்பு நண்பர்கள் இணைந்து நடத்தும் அயலக தமிழர் புலம்பெயர் தமிழர்கள் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்து கொடுக்கின்றார்கள். மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு 60 70 89 95. இன்னமொரு தொடர்பிலக்கம் 99 93 17 67. இன்றும் குவைத்தினுடைய தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் ஒரு குடியிருப்பு பகுதியொன்றில் ஒரு விபத்தொன்று இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தீ விபத்து. வஃப்ரா பண்ணையில் இருக்கும் தொழிலாளர்கள் தங்கும் அறையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் எந்தவித காயங்களுமின்றி தீ கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தீயணைப்பு துறை சார்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் வஃப்ரா பண்ணைகளில் அருகில் இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் இதுபோன்று இன்னுமொரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. முஃபாரக் அல் கஃபீர் மருத்துவமனையில் சிறு தீயொன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த தீயையும் தீயணைப்பு வீரர்கள் காயங்கள் எதுவுமின்றி அணைத்திருப்பதாக தீயணைப்பு படை சார்பாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத் நாட்டுக்கு சௌமியா கேட்டரிங் கம்பெனிக்கு ஆட்கள் தேவை. ஆஃபீஸ் பாய், வெயிட்டர், ஹவுஸ் லேபர். சம்பளம் 120 தினார். 10 மணி நேரம் வேலை ப்ளஸ் ஓவர் டைம் வழங்கப்படும். தங்குமிடம் இலவசம். மேலும் விவரங்கள் அறிய 822 088 0 844 என்ற எண்ணில் அழைத்து மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். குவைத்தினுடைய யாஃபர் அல் அஜ்மத் அல் சஃபா மருத்துவமனை சர்ஜிக்கல் ஆபரேஷனினால் புகழ்பெற்ற மார்பக அறுவை சிகிச்சை மையம் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை மையமாக சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் உலகளவில் இந்த அங்கீகாரத்தை பெறும் 7வது மருத்துவமனையாக இது இருக்கிறது. SRC ஆனது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு புகழ்பெற்ற சுகாதார அமைப்பாகும் என்றும் இது உலகளாவிய அளவில் அறுவை சிகிச்சையின் பாதுகாப்பு செயல்திறனை மேம்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.